ஹாய், வெல்கம் டு சித்தூஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான சுலபமான ஒரு குழம்பு ரெசிபி, வெந்தய குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொருள்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அரிசி 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள். இது ஆறணுன்னு கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே இது கூட 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட வாசனையே ரொம்ப சூப்பராக வரும் வதக்கணுன்னு. அடுத்ததாக 1 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 கப் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு தக்காளி போதும், ஏன்னா நம்ம புளி சேர்ப்போம் இது கூட. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வறுபடணும். மசாலா நல்லா வதங்கியாச்சு. புளி கரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு. அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு புளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துப்போம். நான் 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் புளி எவ்வளோ கரைச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த குழம்பு செய்கிறதுக்கு மசாலா குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கொதித்து திக்காய் வரணும், எண்ணெய் பிரிஞ்சு. அது வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து திக்காய் வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தேவையான அளவு அது திக்கானோன்னு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஆற இன்னும் திக்காயிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.